ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. 400 பொருள் வாங்கி 400 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், அதை 300 ரூபாய்க்கு சேல் பண்றேன், எனக்கு ப்ராஃபிட் ஆகுது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 400 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா 400 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், அதை 300 ரூபாய்க்கு நான் சேல் பண்றேன், அப்ப எனக்கு ப்ராஃபிட் ஆகல. இல்லையே ப்ராஃபிட் இருக்கு. 100 இல்ல 200 ப்ராஃபிட் இருக்கு. எப்படி இருக்கிற எப்படா கையில 400 வாங்கி 400 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், அதை நான் 300 ரூபாய்க்கு சேல் பண்றேன், ப்ராஃபிட் ஆகல. 200. ஆமாங்க 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். 400 ரூபாய் நான் 400 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். ஆமா ஓகே ஓகே ஓகே. +2 எவ்வளோ? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரைஸ் சரி இதை உடைங்க நாங்கள் அது எப்படி 300 சொல்றீங்க? 500 இல்லம்மா. 400 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், அதை 300 ரூபாய்க்கு நான் சேல் பண்றேன், ப்ராஃபிட் ஆகல. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. கேள்வியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 400 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், அதை 300 ரூபாய்க்கு நான் சேல் பண்றேன், ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? 50 ரூபாவா? இல்லையே 200 ரூபாய் இருக்கும். எப்படி எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எப்படி நீங்க தான் சொல்லணும். 100 நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினேன், அதை 300 ரூபாய்க்கு சேல் பண்ணேன், ப்ராஃபிட் 200 ரூபாய் தானே. நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். சரிம்மா சரி. தமிழ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க? தமிழ் கிரியேஷன். 0 × 10 + 2. 0 × 10 + 2 + 2 become 2. correct ma'am. Okay, what will give the price? Price you eat pani puri.